ஓம் சாந்தி. அனைவருக்கும் சத்குரு வாரத்தினுடைய நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சத்குருவார். 21/7/22. ஓம் சாந்தி. காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி: இரவு பயணியே களைப்படையாது. இந்த பாடலை கேட்கும் போது எதை புரிந்து கொள்கிறீர்கள்? உலகத்துல காரிருள் இருக்கு, எல்லாமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா பாபா இப்போ நம்ம கைய பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாரு அப்படின்றது. சிவ் பாபா யாரு, ஸ்ரீ கிருஷ்ணர் யார்? சிவ் பாபா ஹெவன்லி காட் ஃபாதர், கிருஷ்ணர் ஹெவன்லி பிரின்ஸ். மூன்றாவது, எந்த விஷயத்தை மறக்க கூடாது? நாம் சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். அதை மறந்துட்டோனால எல்லாமே போச்சு. நாலாவது, ராவணன் என்ன செய்கிறான், தந்தை என்ன செய்கிறார்? நாலாயக் பனாத்தை. தகுதியற்றவர்களாக மாத்திரம். ஆகையால பாரதமும் என்ன ஆயிடுது? சோழியாக மாறிடுது. பாபா தகுதியானவர்களாக மாத்திரம் லாயக். அப்போ பாரதமும் என்ன ஆயிடுது? வைரம் போல மாறிடுது. பக்தர்கள் எதில் மகிழ்ச்சி அடைந்து விடுகிறார்கள்? காட்சி கிடைச்சால பகவானையே அடைஞ்சிட்டோம். ஆனா பகவானை பத்தியே தெரியாது, அறிமுகமே இருக்காது. ஆனா பகவானை அடைஞ்சிட்டோன்ற குஷி. எத்தனை மாலைகளை பற்றி பாபா கூறியிருக்கிறார்? பக்த மாலை, ஞான மாலை, ருத்ரமாலை. ரக்ஷாபந்தன் பண்டிகையின் போது எதை புரிய வைக்க வேண்டும்? பதித பாவன தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கணும். அப்புறம் அவர் என்ன சொன்னார்? காம விகாரம் மகா எதிரி, அதனால உறுதி எடுத்துக்கோங்க. 5 விகாரங்களை தானம் கொடுக்க சொல்றார் அப்படின்னு இவங்களுக்கு சொல். பதித பாவனுடைய அறிமுகத்தை கொடுத்துட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்றது சொல். ஃபுல் பாஸ் ஆகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பேப்பர் அந்த கேள்விகளுடைய விஸ்தாரத்தில் போகாமல் பேப்பராக உணர்ந்து, இது ஏன் இப்படி செய்தாங்க, இது ஏன் இப்படி நடந்தது, இது யார் செய்தாங்க, எப்படி செய்யலாம், அப்படிலாம் அந்த கேள்விகள்ல போகாம அந்த பேப்பர் என்று உணர்ந்து பாஸ் பண்ண கடந்து போகணும். இல்லை தேர்ச்சி அடையணும். fill up the blanks. தேவதைகளின் முகம் எவ்வளவு டேஷ் முகமலர்ச்சி, மகிழ்ச்சியாக இருக்கு அல்லது முகமலர்ச்சியில இருக்காங்க. ரெண்டாவது, நான் டேஷ் ஆகிறேன், டேஷில் இருந்து விடுவித்து டேஷ் மற்றும் டேஷிற்கு அழைத்து செல்கிறேன். வழிகாட்டியாகிறேன், துக்கத்திலிருந்து விடுவித்து சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறேன். பரம்பிதா பரமாத்மா கூட டேஷ் டிராமாவில் கட்டுப்பட்டிருக்கிறார். நாலாவது, ஒரு டேஷ் என்ற வார்த்தையின் நினைவின் மூலம் எந்த ஒரு பேப்பரிலும் டேஷ் ஆகக்கூடிய டேஷ் ஆகங்கள். பாஸ் என்ற நினைவின் மூலம் புல் பாஸ் ஆகக்கூடிய பாஸ்வித்தானர் ஆகங்கள். தன்னை டேஷ் அர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள்தான் டேஷ் ஆகிறார்கள். பரமாத்மாவின் அன்பிற்கு அர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள்தான் வெற்றி மூர்த்தி ஆகிறார். ஓம் சாந்தி.